பசுமை மருத்துவம் பார்க்குற நேயர்களுக்கு நன்றி. இழந்த முள், இழந்த செடியோட இழந்த முள், இழந்த செடி பார்த்துக்கங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லாத தம்பதிகள் வந்து இந்த இலையை, இந்த கொழுந்து இப்படி எடுத்துக்காங்க. நல்லா தளன்னு இருக்கிற கொழுந்தை நல்லா இப்படி பிச்சுக்காங்க. ஒரு 50 கிராம் இலை பொரித்து 5 மிளகு, நல்ல மிளகு 5, வெள்ளை மிளகு 1, திப்பிலி ஒரே ஒரு திப்பிலி 1, லவங்கம் 2 வச்சு நீங்கள் இதை அரைச்சி மோரில் கலக்கி குடிச்சிங்களா உங்களுக்கு வந்து குழந்த பாக்கி நிச்சயமாக உண்டாகும். இது வந்து நிறையா பத்திரிக்கையில் போட்டிருக்கிறாங்க. இதை வந்து ஏற்கனவே நான் படித்தது தான் காந்தி கிராமத்தில். இது வந்து நான் வீடியோ போடாது இருந்தேன். இதை நான் சொல்லி கொடுக்குறேன். அது மாத்திரமில்லை, வயிற்று புண்ணு, செரிமானம் ஆகலை, அடிக்கடி சாப்பிடுறது அப்படியே ஏப்பம் வருது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு 50 கிராம் இலை எடுத்து நல்லா அரைச்சி அதை வடிகட்டி பிழிஞ்சு 100 கிராம் மோரில் கலந்து நீங்கள் குடிச்சிங்களா அந்த வயிற்று பிரச்சனை, குடல் பிரச்சனை எல்லாம் குணமாகும். அது மாத்திரமில்லை, இதை வந்து 4 பல்லு பூண்டு, 3 உப்பு, 4 பல்லு பூண்டு, 3 உப்பு, கலசக்காய் 1 காய் வச்சு அரைச்சி நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து நீங்கள் வடிகட்டி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் குடிச்சிங்களா கர்ப்பப்பையில் நீர் கட்டி குணமாகும். இந்த இழந்த முள்ளில் இன்னும் நிறையா மருத்துவங்கள் உண்டு. இது வந்து குழந்த பாக்கியம் உண்டாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான மூலிகை. இதை நான் சொன்னபடி நீங்கள் சாப்பிடுங்க.